வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியை நான் நல்லா கழுவிட்டு நான் ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் கழித்து பாருங்கள், அரிசி ஊறினதை இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடலாம். இப்போ இந்த அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, முதல்ல மிக்சியில் நான் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல பச்சரிசி, அந்த பச்சரிசியை இந்த மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது நல்லா நைஸாக, அது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மிக்சியிலையே நம்ம கோதுமை மாவு, நான் 1/2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட நான் வெல்லம் 3/4 டம்ளர். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸாக இப்போ நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நான் அரைச்சதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டி பதமும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. வெல்லத்தோட அளவு உங்கள் வெல்லத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அப்பம் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இது 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கடாய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை எண்ணெயில் நடுவாக ஊற்றுங்க. ஒரு கரண்டி எடுத்தோன்னா அதை நடுவாக நல்லா ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இதை மெதுவாக நம்ம திருப்பி விடுவோம் இன்னொரு சைடுக்கு. பாருங்கள், நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ ரொம்ப சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், 2 சைடுமே பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த அப்பத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப சிம்பிளான, சாஃப்டான அப்பம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.